ரம்ஜானை முன்னிட்டு செல்வபுரம் பகுதியில் உள்ள ஹயாதுல் இஸ்லாம் சுன்னத் ஜமாஅத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரம்ஜான் மாதத்தில் 30 நாட்கள் இஸ்லாமிய மக்கள் நோன்பு இருந்து பிறகு ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ரம்ஜான் பெருநாள் வரும் மாதமே இஸ்லாத்தில் சிறந்த மாதமாக இன்று வரை கருதப்படுகிறது. இந்த மாதம் இறைவனை நெருங்கும் மாதமாகவும், சொர்க்க வாசல்கள் அனைத்தும் திறக்கப்பட்டு நரக வாசல்கள் மூடப்படும் மாதமாகவும், நன்மைகள் அதிகம் கிடைக்கும் மாதமாகவும் இஸ்லாமியர்கள் கருதுகின்றனர். ஆகவே இந்த மாதம் முழுவதும் நோன்பு இருந்து ரம்ஜான் பண்டிகையினை இஸ்லாமியர்கள் இன்று கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த ஆண்டு ஈகை திருநாள் எனப்படும் ரமலான் பண்டிகையினை முன்னிட்டு கோவை செல்வபுரம் பகுதியில் உள்ள ஹயாதுல் இஸ்லாம் சுன்னத் ஜமாஅத்தில் தலைமை இமாம் ஷேக் இப்ராஹிம், துணை இமாம் அப்துல் சலாம் தலைமையில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்த சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து பங்கேற்று தொழுதனர். பின்னர் ஒருவருக்கொருவர் ஆறத் தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் சுன்னத் ஜமாஅத் தலைவர் ஆஹ்கி இப்ராஹிம், துணைத் தலைவர் பாட்ஷா, செயலாளர் ஹைதர் அலி, துணை செயலாளர் அக்பர், தலைமை இமாம் ஷேக் இப்ராஹிம், துணை இமாம் அப்துல் சலாம், முகமது அலி, பொருளாளர் ஷாஜகான், ஆடிட்டர் காதர், கமிட்டி உறுப்பினர்கள் முகமது அலி தாஜ், அப்துல் ரசீத், அபுதாஹிர், ஜனா சுலையின், மைதீன், முகமது கபீர், அலாவுதீன் ஆகியோர் பங்கேற்றனர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஹயாத்துல் இஸ்லாம் சுன்னத் ஜமாஅத்தினுடைய துணை இமாம் பேசுகிறேன். இன்றைய தினம் நோன்பு பெருநாள் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், நோன்பாளிகளுக்கு 2 மகிழ்ச்சிகள் உண்டு. ஒன்று நோன்பு திறக்கக்கூடிய நேரம், இன்னொன்று நோன்பு பிடித்ததின் காரணமாக இறைவனை சந்திக்கக்கூடிய நேரம் என்று சொன்னார்கள். அதில் ஒவ்வொரு நாளும் அந்த மகிழ்ச்சி இருக்கிறது. அதே போன்று ஷஹர் மாதம் கடைசியிலும் மிகப்பெரிய அந்த மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதுதான் ஷவ்வாலுடைய பிறை 1. ஆகவே இந்த நாளையிலே மிகவும் சந்தோஷமான முறையில் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வது போன்று ஃபல் யஃப்ரஹு, நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். இதே போன்று வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு உலக மக்கள் அத்தனை மக்கள்களும் எல்லா மதங்களையும் சேர்ந்தவர்களும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கு அல்லாஹ் கிருபை செய்து அருள் புரிவானாக.